விஜய் வந்து பலமான கூட்டணியை உருவாகி இருக்கலாம். காங்கிரஸ் வந்து விஜய் கூட தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி பெரிய ஓபிஎஸ் எல்லாம் விஜய்கிட்ட தான் வந்து சேர்ந்திருப்பார். இன்னும் பல தலைவர்கள் விஜய்கிட்ட வந்திருப்பாங்க. ஆனால் விஜயை வந்து யாருமே சந்திக்க முடியவில்லை. இது ஒரு வருத்தமான செய்தி. அவர் கூட இருக்கிற இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட அவரை பார்க்க முடியலை. அங்கே செக்ஷன் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அந்த இதில் பேப்பரில் எழுதி அந்த செக்ஷனில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் அது விஜய்க்கு போகுது. விஜய் இவங்க யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறார், முடிவுகளையும் எடுக்க மாட்டேங்கிறார். கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவுகள் எல்லாம் மிகவும் தாமதமானது. செங்கோட்டையன் போன்றவர்கள் முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். டிவிகேக்கு ஒரு பலமான திமுகவை நீங்கள் எதிர்த்து அவங்கள மண்ணக்கவை வைக்கணும்னா உங்களுக்கு அதிகமான சாதுரியம் வேண்டும். அதனால் அங்கே விஜய் அவர்களை யாரும் நெருங்க முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களை தான் நான் திமுகவை காலி பண்ணுவீங்கன்னு நம்பி இருக்கோம். பாஜக அதிமுக கூட்டணியில் பாஜக வந்து திமுகவுக்கும் மறைமுகமாக மத்திய பாஜக உதவி செய்கிறாங்க. அதனால் விஜயத்தான் பெருசாக நம்பி இருக்கும். அதனால் விஜய் அவர்கள் இனிமேலாவது கூட்டணியில் கவனம் செலுத்துங்க. யாரும் உங்களை வந்து பார்க்குற மாதிரி பாருங்கள். ஜெயலலிதா அவர்களை கூட இவ்வளவு இதாக இருந்தது இல்லையே. அவங்களோட கூட பேசலாம் முக்கியமானதுங்களில். உங்கள்கிட்ட பேசவும் முடியவில்லை, உங்களை பார்க்கவும் முடியவில்லை. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இது உங்கள் கட்சியில் சேர வந்தவர்கள் எல்லாம் திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். நல்ல கூட்டணி அமைய வேண்டியது சில கட்சிகள்லாம் பார்த்துட்டு வேறு பக்கம் போயிட்டாங்க. அதனால் இனிமேலாவது விஜய் வந்து முக்கியமானவங்களை சந்தித்து பேசி நல்ல கூட்டணியை உருவாக்க வேண்டும். அவர் கட்சியில் சேர்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து கட்சியை பலப்படுத்த வேண்டும்.